ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சோம்பேறித்தனமாக போச்சுங்க. நல்லா 1½ மாதமாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பட்டாம்பூச்சி கணக்காக திரிஞ்ச நம்மளை இப்போ அடிச்சு போட்ட ஈசல் கணக்காக கொண்டு வந்து இங்கேயே போட்டாச்சு. சரி, சட்டியை முட்டியை உருட்டுறதானே நம்ம பொழப்புன்ட்டு நானே என் மனசை தேத்திட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. மாதத்தில் ஒரு சாட்டர்டே தாங்க இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விடுவாங்க. இந்த ஒரு சாட்டர்டேனாவது நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு பார்த்தா இந்த தண்ணி வந்து நீயா படுத்து தூங்குற நெவர் நம்மளை ஊசி போட்டுரும். பிள்ளைங்க வீட்டில் இருக்குங்களே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக பண்ணலான்ட்டு நன்னும் காய்ச்சி பன்னீரும் செஞ்சிடலான்ட்டு நன்னுக்கு மாவு பிசைஞ்சிடலான்ட்டு நன்னுக்கு மாவு பிசைஞ்சிக்கிருக்கீங்க. கொஞ்சோண்டு பாலில் ஜீனி, குக்கிங் சோடா, உப்பு, மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறணுங்க. பிசைஞ்சு வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நான் பிசைஞ்சு வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிட்டீங்க. இந்த பிள்ளைகளாம் எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் வீடு வாசலை கூட்டி தொடச்சி விட்டுட்டு எவ்ரி சாட்டர்டே ஷூ துவைக்கணுங்க. அதையும் துவைச்சி போட்டுட்டு நானும் குளிச்சுட்டு இந்த டே நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு ஒரு பட்டையும் போட்டு சாமியும் கும்பிட்டுட்டு காஜு பன்னீர் செய்யலான்ட்டு வந்துட்டேங்க. சரி, முதல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கரம் மசாலா போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் தூள் எல்லாம் போட்டு முந்திரி பருப்பும் போட்டு வதக்கிட்டேங்க. வதக்கி எடுத்து வச்சாச்சுங்க. வதக்கி வச்சதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறமா சரி பன்னீரெல்லாம் கட் பண்ணிடலான்ட்டு பன்னீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சரி, முந்திரியை வறுத்து எடுத்துடலான்னு ஒரு சட்டியில் பட்டரை போட்டு முந்திரியை வறுத்துடலான்ட்டு வறுத்துக்கிருந்தேங்க. வறுத்துக்கிறப்பே அந்த பட்ரு கீயாக மாறிடுச்சுங்க. ஐயய்யா, பட்ரு போடுறதுக்கு பதிலாக கீயவே போட்டிருக்கலாமே, பட்ரு வேஸ்ட்டாக போச்சேன்னு என் மனசுக்குள்ள ஒரு நினப்பு ஓடிச்சு. எல்லாத்தையும் ஊற்றி காஜு பன்னீர் செஞ்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நன் செஞ்சிடலான்ட்டு நல்லா மாவை திருப்பி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் தண்ணியை தடவி சட்டியில் ஒட்டிட்டேங்க. இங்கே பாருங்க, நன்னு ஹோட்டலில் செய்கிற மணியே இருந்துச்சுங்க. இந்த பக்கம் காஜு பன்னீரும் ரெடி ஆயிடுச்சுங்க. என் பிள்ளைகளையும் சாப்பிட விட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணி ஓட்டி விட்டுருந்தேன். அதையும் துவைச்சி காய போட்டு வந்துடலான்ட்டு காயப்பட போயிட்டேங்க. எவ்வளோ சனத்தோடு பிறந்த நம்மளை இப்படி சனமே இல்லாத காட்டில் வந்து அடைச்சிருக்காங்களேன்னு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. என்ன பண்ண, எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. இதை வச்சே ஓட்டிடலான்ட்டு இன்றைக்கி டேவே முடிச்சிட்டேங்க ஒரு மூவியோட.